ஃபர்ஸ்ட் வந்து எனக்காக இன்னைக்கு எல்லாரும் வந்தீங்கல்ல, உங்களுக்காக தேங்க்ஸ். ஒரு கிளாப் பண்ணுங்க. சின்னதா ஒரு விஷயம்தான். கூட பிறக்கல ஒரே அம்மா கிடையாது, ஒரே அப்பா கிடையாது, உடன்பிறப்பு கிடையாது. ஒரே ஒரு நம்பிக்கை, கூட என் கூட இருக்கான் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை. அதை ஒரே ஒரு ஜாயின் பண்ண முத நாள்ல இருந்து இன்ன வரையும் சரியா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க ஒரே ஒரு ரீசன் அப்படின்னா ஸ்ரீபாலன் சார். ஸ்ரீபாலன் கிளாஸ். ரெண்டாவது வந்து என்னோட லீடர் சிவா சார், மது சார். சரிங்களா, நான் அந்த டைம் இந்த பிசினஸ்ல மைண்ட் எனக்கு அப்ல ஏறும் டவுன்ல ஏறும். எல்லா டைம்லயும் உன்னால பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா சரிங்களா கூட இருந்த 2 பேர் சிவா சாருக்கும் மது சாருக்கும் கிளாப் பண்ணி. இன்னொன்று வந்து பிரேம் சார். சரிங்களா, நான் கூப்பிட்டதுக்காக சாரை பார்த்து சார் நிறைய விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டு இருக்கேன். சார் இங்க வந்திருக்காங்க, சாருக்காக டைம் கிளாப் பண்ணி. இன்னொன்னு கடைசியா ஒரே ஒரு சாரு. நான் ஃபர்ஸ்ட் வந்து கும்போணம் மாஸ் மொபைல்ல நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். வந்து சார் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங் வந்துட்டு ஆபீஸ்ல அன்னைக்கு சீனியர்ஸ்லாம் நிறைய பேர், கும்போணம் ஆபீஸ்ல சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆல்ரெடி பழைய நபரா உள்ளவங்க தெரியும். ஆபீஸ்ல 10 பேர் மட்டும் ஆபீஸ்ல வச்சுக்கோ, பாக்கி ஆள் லீவ் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். அதுல வந்து 9 பேர் எழுதிட்டாங்க. நான் ஜாயின் பண்ண புதுசு. ஒரு ஆள் குறைஞ்சிக்கிட்டே இருந்து சார் என்ன மேல கீழே பார்த்தாரு. பார்த்துட்டு சிவாசுக்கு அந்த வார்த்தையை சொன்னாங்க. இன்னமும் அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கு. ஒரு ஆள் குறையில சார், அந்த ஒரு ஆளை விக்னேஸ்வரா பேர் போட்டுங்க சரிங்களா, இவரை பார்த்தா பிசினஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு சாருக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆனா சார் சொன்ன விஷயம் இன்னும் என்ன ஆகுது, 9 ஆள்ல ஒரு ஆள் குறையுது. அந்த ஒரு ஆளை யாரை சேர்த்துங்க, விக்னேஸ்வரை சேர்த்துங்க, கவுன்சிலிங் கொடுங்க, எல்லா விஷயம் சொல்லி விடுங்க, சார் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க சொன்ன அந்த ஒரே நம்பிக்கை நான் காப்பாத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்றதுக்காக பாலா சார் கிளாப் பண்ணி. சரிங்களா, சின்னதா ஒரே ஒரு விஷயம் தான். நிறைய பேருக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் சரியா. எனக்கு அந்த ஆசைலாம் இருந்தது. நான் ஸ்டார்டிங்ல வந்து வீடு வந்து பக்கம் தான், அடிக்கடி வீட்டுக்கு என்ன பண்ணிடுவேன் போயிடுவேன். உங்களுக்கு தெரியுங்களா, இப்ப வந்து ஒரு காது குத்து, கல்யாணம், வளையாப்பு இதெல்லாம் என்ன பண்ணி டக்குன்னு கிளம்பி போயிடுறது. பிசினஸ்ல பெரிய என்ன ஆகல, டெவலப்மெண்டே ஆகல. இன்னும் அது நம்ம வந்துகிட்டே இருக்கும். ஒரு ட்ரைனர் ஆக முடியல, சப்லீடர் ஆக முடியல, பிசினஸ்ல அடுத்த லேயர் என்ன பண்ண முடியல, வளர முடியல. என்னதான் காரணம் சொல்லும் போது ஒரு சில விஷயம் இழந்தா அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. என்னோட ஃபேமிலிக்கு தெரியும் சரியா, நான் கல்யாணத்துக்கு போக முடியாது. ரீசெண்டா கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு ரீசெண்டா ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனும் என்ன பண்ணல போயிட்டு அட்டன் பண்ணல. எனக்கு கேட்காத கேள்வி கிடையாது. ஏன்னா ஈட்டாப்ல தான் உட்காந்துருக்காங்க. எனக்கு கேட்காத கேள்வி கிடையாது. அங்க ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க. வேணா கேட்டு பாருங்க, வேணா கூப்பிட்டு கேட்டு பாக்குறேன். அங்க ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டியாடா, வரமாட்ட, சொந்த பந்தம் தான் உனக்கு முக்கியம், சொந்த பந்தம் நீ இறந்துட்டு என்னன்னா வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லிட்டு கேட்காத ஆள் கிடையாது. என் அக்கா, மாமா, எங்க பாட்டி ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கேட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணல, என்னைக்காவது ஒரு நாள் வரும், அந்த மீட்டிங் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணும்போது நான் எந்த இடத்துல இருக்கேன், என்ன மாதிரி கூட்டத்துல இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு உணரும், அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த நாளுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு. இன்னைக்கு உணர்ந்துருப்பாங்க அவங்க சரியா, ஏன் வரல, எதுக்கு வரல, எதுக்காக அவன் வராம இருந்தான் சரிங்களா. அப்படி ஃபேமிலியெல்லாம் வெறுத்துட்டு அப்படி பணம் சம்பாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அன்னைக்கு புரியாம இருக்கலாம். இன்னைக்கு இவங்க 2 பேர் நம்ம ஊர்ல தெரியுமா, வீட்டுல உள்ளவங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் சுத்தி உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க சொல்லிடுவாங்க, கெட்ட விஷயம் சொன்னாலும் சுத்தி உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க. இப்ப இந்த விஷயம் நடந்திருக்கா, இதை போய் கண்டிப்பா எங்க வீட்டுல உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. விக்கி அங்க அந்த இடத்துல இருந்தா இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், விக்கிக்கே இந்த மாதிரி இவ்வளவு பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன், இவ்வளவு நாள் வராதுக்கு ஒரே காரணம் என்ன பண்ணல, நான் இருக்கிற கூட்டம் வேற, சம்பாதிக்கிற கூட்டம், டெவலப்மெண்ட் ஆகிற கூட்டம். இன்னைக்கு அங்க போய் செலவு பண்ணணும் அப்படின்னா அது காசு வேணும். அது போய் செலவு பண்ணா என்ன பண்ணும், இங்க வேலை வந்து சம்பாதிச்சா அங்க செலவு பண்ண முடியும். நான் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் அப்படின்னா அங்க போய் செலவு பண்ண முடியுமா, வெறுங்கை வீசி தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். சாக்ரிஃபைஸ் பண்ற தயாரா இருக்கணும், பிசினஸ் ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, வளர்ந்துருவாங்க சரியா. கடைசியா ஒரே ஒரு விஷயம், என்ன விஷயம் அப்படின்னா, சிவா சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் கடைசியா அந்த ஆபீஸ் வந்து ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு போனேன். 664 தொட்டு என்ன பண்ணாங்க, நம்பர் கவுண்ட் பண்ணி சொன்னாங்க. நான் இதுவரை ஆபீஸ் என்ன பண்ண கிடையாது, விசிட்டிங்காக ட்ரைனிங்காக வந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. இது வந்து என்கிட்ட நீ திரும்ப வர வச்சிருக்க சூழ்நிலை நீ கிரியேட் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது சொன்ன மாதிரியே இருந்தது. நான் வேணா சாட்டி ஸ்ரீபாலா சார்ட்ட, பாலா சார்ட்ட, சிவா சார்ட்ட சொல்றேன், சார் நீங்க ஆபீஸுக்கு வருவீங்க, குறையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்காக வரைய மாட்டீங்க, நீங்க பெஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவும் இல்ல ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதுக்காக தான் வருவீங்க சார். இதுக்கு நான் கேரண்டி சார். தேங்க்யூ டு ஆல். ஒரே கடைசியா ஒரே விஷயம் சார், என்ன அப்படின்னா, ஒரு ஆள் ஜெயிக்க ஒரு கூட்டமே உழைக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெளியேறதுல சாத்தியமா எனக்கு தெரியல சரியா, நான் கேள்விப்பட்டது கிடையாது. நம்ம சொல்லுங்க, சினி ஃபீல்ட்ல டிக்கெட் வாங்க நம்ம என்ன பண்றோம், படம் பார்க்க போறோம், யார் சம்பாதிக்க, அவங்க நடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க. ஆனா இந்த ஃபீல்ட்ல ஒரு மேனேஜர் ஆகிறதுக்காக ஒரு கூட்டமே உழைக்கும், ஒரு அஸ்டமேனேஜர் ஆக ஒரு கூட்டமே என்ன பண்ணும். ஆனா அந்த கூட்டத்துக்கு அந்த உழைக்கிற மூலியமா அவங்களும் சம்பாதிச்சிருப்பாங்க, மேல ஒரு லீடர் என்ன பண்ணிப்பாங்க, சம்பாதிச்சிருப்பாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முழு காரணம் என் டீம் மட்டும்தான். டீமுக்காக டைம் கிளாப் பண்ணிங்க சரிங்களா. டீம்னா
சார் என்ன சார் பேர்லாம் மென்ஷன் பண்ணாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை வருத்தப்பட்டுறாதீங்க. ஒரு ஆள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்போ சார் கூட பேசும்போது சொன்னாங்க சரிங்களா, பேர் மிஸ் பண்ணிட்டு தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பேர் என்ன பண்ணல, எல்லாருமே டீம் பொதுவானது. இவங்களோட டெவலப்மெண்ட் தான் என்னோட சக்சஸ். தேங்க்யூ டு ஆல்.